நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 9 உடைய என்சிஆர்டி சிலபஸில் இருக்கக்கூடிய துக்கா அதிகார் அப்படின்ற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். அந்த லெசனில் இருக்கக்கூடிய 1 or 2 லைன்ஸில் எழுதக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். फर्स्ट क्वेश्चन पारूंगा. प्रश्न 1. किसी व्यक्ति की पोशाक को देखकर हमें क्या पता चलता है? किसी व्यक्ति ना पर्सन, ஒரு பர்சனுடைய போஷாக் அப்படின்னா அவனுடைய ஒரு அவுட்டர் லுக்கு, அவனுடைய அந்த ட்ரெஸ்ஸு, ஸோ அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே போஷாக்கோ தேக்கர் பார்த்து ஹமே கியா பத்தா சல்தா ஹே, அதை பார்த்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்குறாங்க. நார்மலாகவே ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அந்த ட்ரெஸ் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணும். ஸோ ட்ரெஸ்ஸு நல்லா குவாலிட்டியாக போட்டிருந்தாங்கனாலே ஓகே அவங்க நல்லா குவாலிட்டியான ஒரு பீப்புள், ஓகே அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நார்மலாகவே இருக்குது இல்லையா? அதே தான். किसी व्यक्ति की पोशाक देखकर हमें उसका दर्जा तथा उसके अधिकारों का ज्ञान होता है. इधर रूट वर्ड இதுதான், दर्जा अधिकारों का ज्ञान होता है. दर्जा அப்படின்னா குவாலிட்டி, அதிகாரம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில உரிமைகள், ரைட்ஸ், ஞான். ஸோ இது ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரூட் வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் கொஷின் ஆன்சர் படிக்கும்போது கீவேர்ட்ஸை நோட் பண்ணி படிங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு கொஷின்ஸை பார்த்த உடனே ஓகே இதோடைய கீவேர்டு இது தான் அப்படின்றது நமக்கு பட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும். सेकेंड प्रश्न 2. खरबूजे बेचने वाली स्त्री से कोई खरबूजे क्यों नहीं खरीद रहा था? खरबूजे அப்படின்னா மஸ்க் மெலான், சரி முலாம்பழம். ஸோ இந்த முலாம்பழம் விற்கிற அந்த பெண்கிட்ட இருந்து ஏன் யாரும் அந்த முலாம்பழத்தை வாங்கலைன்னு கேட்குறாங்க. खरीद அப்படின்னா பையிங். ஸோ ஏன் யாருமே வந்து அந்த இதை வந்து பை பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. खरबूजे बेचने वाली अपने पुत्र की मौत का एक दिन बीते बिना खरबूज बेचने आई थी. அந்த கர்பூஜ் விற்கிறாங்க இல்லையா, அவங்க தன்னுடைய பையன் இறந்து ஒரு நாள் கூட ஆகலை, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கர்பூஜை விற்கிறதுக்காக வந்துட்டாங்க. बेचने आई थी ना விற்கிறதுக்காக வந்துட்டாங்க. सूतक वाले घर के खरबूजे खाने से लोगों का अपना धर्म भ्रष्ट होने का भय सता रहा था, इसलिए उससे कोई खरबूजे नहीं खरीद रहा था. ஸோ இந்த மாதிரி நடந்துருச்சு இல்லையா, அவங்க வீட்டில் இருந்து அவங்க விற்கக்கூடிய இந்த கர்பூஜையெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா எங்கே அவங்களோட இதுக்கு ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகிடுமோ, இவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி கஷ்டம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் யாருமே அவங்கக்கிட்ட கர்பூஜை வந்து வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ம பிரஷ்ட அப்படின்னா வந்து கரப்ட், அதாவது இட் வில் பி அஃபெக்டிங், அது ரிலேட்டட் அஃபெக்ட் ஆகிடும். தர்ம அப்படின்னா அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி, ஸோ அவங்களுடைய சரௌண்டிங்ஸ் எங்கே அஃபெக்ட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு ஃபியரால் யாருமே வந்து அவங்கக்கிட்ட அந்த மஸ்க் மெலானா வாங்கலை. அடுத்தது प्रश्न 3 பாருங்கள். உஸ் ஸ்திரீ கோ தேக்கர் லேக்கக் கோ கைசா லகா, அந்த ஸ்திரீயை பார்த்து லேக்கக் அப்படின்னா ஆத்தருக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. உஸ் ஸ்திரீ கோ தேக்கர், उस स्त्री को फुटपाथ पर रोता देखकर लेखक का मन में व्यथा उठी. फुटपाथ पर அப்படின்னா அந்த சைடு வாக்கு, அந்த ஒரு நடைபாதை, சரிங்களா? ஸோ பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி அந்த ஃபுட்பாத்து பர் ரோத்தா, ஸோ அழுறதை பார்த்துட்டு இவரோட மனசு வந்து ரொம்ப வேதனை அடைந்தது, ரொம்ப வரி பண்ணுறாரு. வியத்தா அப்படின்னா வரிங்க. वह उसके दुख को जानने के लिए बेचैन हो उठा. ஸோ அவங்களுடைய அந்த துக்கத்தை, அவங்களுடைய அந்த வரிஸை வந்து இது தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணார், இவருக்கு அந்த பீஸ்ஃபுல்னஸ்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அங்கேருந்து அவர் வந்துடுறாரு. இதில் நமக்கு கீவேர்டு என்ன அப்படின்னா வியத்தா உட்டி. ஸோ அந்த ஃபுட்பாத் பர் ரோத்தா தேக்கர், ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு கீவேர்டு. அடுத்தது பாருங்கள். प्रश्न 4. उस स्त्री के लड़के की मृत्यु का कारण क्या था? அந்த பெண்ணுடைய பையன் இருக்கான் இல்லையா, அவனுடைய அந்த இறப்புக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. மிருத்யு விச் மீன்ஸ் டெத், அதுக்கான ரீசன் கேட்குறாங்க. उस स्त्री के लड़के की मृत्यु का कारण था सब द्वारा डस लिया जाना. என்னென்னா ஒரு பாம்பு கடிச்சிட்ருக்கும், அந்த பையனை என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பாம்பு கடிச்சிருக்கோம். தா சாப்னா பாம்பு, துவாரா ஒரு பாம்பு, டஸ்லியானா பைட்டிங், ஸோ ஒரு ஸ்னேக் பைட்டு. அதனால் ஒரு பாம்பு வந்து கடிச்சிடுச்சு அந்த பையனை. வ
मुँह अंधेरे खेत में खरबूजे तोड़ रहा था. ஒரு நாள் அவன் என்ன பண்ணான்னா ரொம்ப இருட்டான அவங்களுடைய அந்த வயல் இருக்கு இல்லையா, கேத் அப்படின்னா ஃபீல்டு, அவங்களுடைய ஃபார்மிங் ஃபீல்டில் வந்து இவர் வந்து அந்த கர்பூஜெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. उसी समय उसका पैर एक सांप पर पड़ गया था. அந்த நேரத்தில் இவருடைய கால், பயிர் விச் மீன்ஸ் லெக், அவருடைய கால் வந்து ஒரு பாம்பு மேலே பட்டுருது. ஸோ அந்த பாம்பு என்ன பண்ணிடுச்சு, இவரை கொத்திருச்சு. இதனால் அவர் இறந்து போயிட்டார். இதுதான் அந்த பையன் இறந்ததுக்கான ரீசன். நெக்ஸ்ட்டு प्रश्न 5. 5th क्वेश्चन. बुढ़िया को कोई भी क्यों उधार नहीं देता. उधार विच மீன்ஸ் கடன், காசு வந்து நம்ம கடனாக கொடுப்போம் இல்லையா மற்றவங்களுக்கு. ஸோ யாருமே வந்து அவங்களுக்கு கடனாக காசு வந்து கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்திரீ கா கமாவு பேட்டா மர்ச்சுகா தா. அந்த பெண்ணுடைய கமாவு பேட்டானா ஏர்னிங் சன். ஏர்னிங் சன் விச் மீன்ஸ் சன் ஹீ இஸ் ஏர்னிங். அந்த பையன் வந்து நல்லா சம்பாரிச்சிட்ருக்கான் இல்லையா, சம்பாரிச்சிட்டு இருந்த பையன் இறந்துட்டான். अतः पैसे वापस न मिलने की आशंका के कारण कोई उसे इकन्नी दुअन्नी भी उधार नहीं देता. अतः सो दैट पैसा वापस न मिलने की आशंका. ஸோ கொடுத்த அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் வராது அப்படின்ற அச்சம், விச் மீன்ஸ் இன் ஃபியர். ஆஷங்கா விச் மீன்ஸ் ஃபியர், பயம். ஒரு பயம் இருந்ததால் யாருமே அவங்களுக்கு இக்கன்னி துஅன்னி அப்படின்னா 1-2 ரூபா கூட யாருமே அவங்களுக்கு வந்து கடனாக கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 5th கொஷனுக்கான ஆன்சர். ஸோ 1 or 2 சென்டென்சஸ் எழுதக்கூடிய 5 பிரச்சனை இருக்குது. இந்த 5 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு 25 to 30 வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ்க்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, தன்யவாத்.